Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. என்னைக்குமே இப்போ நம்ம பார்க்க போகிற டேட்டா என்ன அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன்டெக்ஸ், பல்பரிமாண வறுமை குறியீடு. ஏற்கனவே ஹெச்டி டேட்டா வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், பிற டேட்டாஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன் அப்படின்ட்டு. கீழே கமெண்ட்டில் நிறைய பேர் மற்ற டேட்டாஸும் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹெச்டிக்கு அப்புறம் இந்த டாப்பிக்கில் முக்கியமானது என்ன அப்படின்னா எம்பிஏ டேட்டா தான். தட் மீன்ஸ் பல்பரிமாண வறுமை குறியீடு. ஏன்னா மெயின்ஸ்லேயும் கேட்பாங்க, ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்பாங்க. 2019 குரூப் 2 மெயின்ஸில் பல்பரிமாண வறுமை குறியீடு அப்படியே கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த டேட்டா வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் முக்கியம், மெயின்ஸ்லேயும் முக்கியம். ஸோ காலாக் அகாடமியோட பாங்கன் பேட்ச் 2222 ரூபா. யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழ் 1599. இந்த 2 பேட்சையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 2999 ரூபா. ரெண்டுமே சேர்த்திங்கன்னா 3800 ரூபா வரும். ஆஃபரில் 800 ரூபா குறைச்சிட்டு 2999 ரூபா கொடுக்குறோம். நம்மளோட ஆப்பு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய் காலாக் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆப் வரும். ஆப்பில் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை கோர்ஸ் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா 9597186557 இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் அனுப்பியும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பல்பரிமாண வறுமை குறியீடு. இப்போ ஹெச்டிஏக்கும் எம்பிஏக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹெச்டிஏ அப்படிங்கிறது 3 குறியீடுகள் இருக்குல்ல, 3 டைமென்ஷன்ஸ், அதாவது கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம். இந்த 3லையுமே மேம்பாட்டை அளவிட்டுச்சு. தட் மீன்ஸ் பாசிட்டிவ் சைன்ஸ். மேம்பாட்டை அளவிட்டுச்சு அப்படின்னா அது ஹெச்டிஏ டேட்டா. ஆனால் இந்த கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம் இருக்குல்ல, இதில் குறைபாடு இல்லைனா பற்றாக்குறை அளவிட்டுச்சு அப்படின்னா அது எம்பிஏ டேட்டா. ஓகேங்களா? அப்போ ஹெச்டிஏ டேட்டா வந்து பாசிட்டிவ்ஸை மெஷர் பண்ணுது அப்படின்னா எம்பிஏ டேட்டா வந்து நெகட்டிவ்ஸை மெஷர் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த டாப்பிக்கில் நம்ம யூஎன்டிபியோட எம்பிஏ டேட்டா, நிதி ஆயோக்கோட எம்பிஏ டேட்டா இன்க்ளூடிங் தமிழ்நாடு, இந்த டேட்டா எல்லாமே பார்ப்போம். பல்பரிமாண வறுமை குறியீடு 2010 அறிமுகப்படுத்தப்பட்டது. சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரத்தில் வீட்டு வசதி மட்டத்தில் பல பற்றாக்குறைகளை அடையாளம் காண்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்த எம்பிஏ டேட்டா பற்றி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டிபிள் டெப்ரிசியேஷன். இந்த டெப்ரிசியேஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு கீவேர்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பற்றாக்குறைகளை அடையாளம் காண்கிறது அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வருவாயற்ற காரணிகளை வச்சு வறுமையை கணக்கிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா சில காரணிகளை வச்சு பற்றாக்குறையை அளவிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வருமானம் அல்லாத வருவாயற்ற காரணிகளின் அடிப்படையில் வறுமையை கணக்கிடுதல். இப்போ உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்டாங்க அப்படின்னா பற்றாக்குறை அப்படிங்கிற வார்த்தை கீவேர்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வருமானம் அல்லாத அல்லது வருவாயற்ற காரணிகளின் அடிப்படையில் வறுமையை கணக்கிடுதல். 2 வார்த்தை தான் இருக்கும். ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு கொஸ்டினில் இருந்துச்சுன்னா எதன் அடிப்படையில் இவங்க வறுமையை கணக்கிடுறாங்க அப்படின்னா, இல்லை எதை வச்சு வறுமையை கணக்கிடுறாங்க அப்படின்னா சுகாதாரத்தில் என்ன வறுமை இருக்குது, கல்வியில் என்ன வறுமை இருக்குது, வாழ்க்கை தரத்தில் என்ன வறுமை இருக்குது, இந்த 3ஐயும் வச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டோட வறுமையை வந்து கணக்கிடுறாங்க. ஓகேங்களா? வறுமையை பல பரிமாணங்களில், என்னென்ன பரிமாணம், சுகாதாரம் அப்படிங்கிறது ஒரு பரிமாணம், கல்வி அப்படிங்கிறது ஒரு பரிமாணம், வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஒரு பரிமாணம். அப்போ வறுமையை பல பரிமாணங்களில் அளவிடுறதுனால தான் இந்த குறியீட்டுக்கு பேர் பல பரிமாண வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கேள்வி கேட்டால் 2010 வருடம் கேட்கலாம். இல்லைனா இந்த பற்றாக்குறைகள் எதில், சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரத்தில் உள்ள பற்றாக்குறைகளை அளவிடுறது என்ன குறியீடுன்னு கேட்கலாம். இல்லைன்னா இந்த சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரத்தில் வருமானம் அல்லாத அல்லது வருவாயற்ற காரணிகளின் அடிப்படையில் வறுமையை கணக்கிடுறது என்ன குறியீடு அப்படின்னு கேட்கலாம். 3க்குமே எம்பிஏ அப்படிங்கிறதா. இப்போ எம்பிஏல அடுத்த ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, இப்போ இதுவரைக்கும் நமக்கு வந்து ஹெச்டிஏ டேட்டா எல்லாமே பியூர்லி யூஎன்டிபி மட்டும்தான் பேசிகிட்டு இருப்போம். யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒரே வார்த்தையில் முடிச்சிடும். ஆனால் எம்பிஏக்கு மட்டும் யூஎன்டிபி அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்து ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், அதை இங்கே கொடுத்துருப்பேன் பாருங்க, ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முயற்சி. இப்போ ஹெச்டிஏ டேட்டா மற்ற டேட்டா எல்லாமே பியூர்லி யூஎன்டிபி மட்டும்தான் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு எம்பிஏ டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஹெச்ஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முயற்சி, இவங்களும் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
இப்போ இந்த எம்பிஏ டேட்டா யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டு ஆப்ஷனில் இஎன்டிபி இருக்குது, ஓபிஹெச்சும் இருக்குது அப்படின்னா ஓபிஹெச் தான் ஆன்சர் போடணும். 2022 குழந்தை மேம்பாட்டு பிரிவில் ஒரு தேர்வு நடந்தது டிஎன்பிசியில். அதில் இதே கேள்வி தான் கேட்டிருக்கிறான். ஆன்சர் வந்து ஓபிஹெச்ஐ தான் கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ நீங்கள் ஹெச்டிஐ டேட்டா எல்லாமே பேசும்போது இஎன்டிபி மெயின் ரோலுக்கு வரும். பட் எம்பிஐ பேசும்போது மட்டும் இந்த ஓபிஹெச்ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முயற்சி, 2010 வருடம். அப்போ இந்த ஸ்லைடில் இருக்கிறது எல்லாமே கிளியர். அடுத்து பரிமாணங்கள் மற்றும் குறிகாட்டிகள். இப்போ ஹெச்டிஐ நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 3 டைமென்ஷன் 4 இண்டிகேட்டர். டைமென்ஷன்னா பரிமாணம், குறிகாட்டி அப்படின்னா இண்டிகேட்டர். இது ஹெச்டிஐக்கு சொல்லியிருந்தேன். பட் எம்பிஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் 3 தான், ஆனால் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதே 4 அப்படின்னு பேச முடியாது. இது வறுமைக்கான ஒரே குறிகாட்டியாக வருமானத்திற்கு அப்பால் சென்று கீழே குறிப்பிடப்பட்டுள்ள 3 பரிமாணங்கள் மற்றும் 10 குறிகாட்டிகளில் பற்றாக்குறையை கண்காணிக்கிறது. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 டைமென்ஷன் 10 இண்டிகேட்டர்ஸ். புரியுதா? நீங்கள் ஹெச்டின்னு பேசும்போது 3 டைமென்ஷன் 4 இண்டிகேட்டர்ஸ்ன்னு பேசணும். இங்கே 3 டைமென்ஷன் 10 இண்டிகேட்டர்ஸ். சுகாதாரத்தில் பாருங்க, ஊட்டச்சத்து மற்றும் குழந்தை இறப்பு, ஓகேங்களா? கல்வி, பள்ளி படிப்பு மற்றும் குழந்தை சேர்க்கை ஆண்டுகள். வாழ்க்கை தரத்தில் மின்சாரம், வீட்டின் தரை, குடிநீர், சுகாதாரம், சமையல் எரிபொருள் மற்றும் சொத்துக்கள். சிம்பிளா சொல்றேன். இப்போ இந்த எம்பிஐ டேட்டா இருக்கு இல்லையா, இது வந்து எந்த தரவுகளின் அடிப்படையில் வெளியிடப்படுது அப்படின்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிங்கிறது மத்திய அரசு வெளியிடுற ஒரு டேட்டா. சரியா? இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிங்கிறது மத்திய அரசு வெளியிடுற ஒரு டேட்டா. இந்த டேட்டா வச்சு தான் நமக்கு வந்து எம்பிஐ டேட்டா வந்து வெளியிடுவாங்க. இப்போ முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். இந்த மத்திய அரசு வெளியிட்ட டேட்டா இருக்கு இல்லையா, இது வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வெளிவரும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மத்திய அரசு வெளியிடுற என்எஃப்ஹெச்எஸ் டேட்டா இருக்கு இல்லையா, இது வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வெளிவரும். 2019 21 இதுதான் ரீசன்ட் டேட்டா. ஓகேங்களா? சரி, இதுக்கு முன்னாடி எப்போ சார் வந்துச்சு அப்படின்னா 2015-16 வந்துச்சு. இப்போ நமக்கு எப்பெல்லாம் எம்பிஐ டேட்டா வருதோ அந்த டேட்டா எல்லாமே இந்த என்எஃப்ஹெச்எஸ் டேட்டா பேஸ் பண்ணி தான் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்எஃப்ஹெச்எஸ் டேட்டா அப்படிங்கிறது 5 வருடங்களுக்கு ஒரு முறை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்எஃப்ஹெச்எஸ் டேட்டா. இப்போ ஒவ்வொரு நாடும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்எஃப்ஹெச்எஸ் டேட்டாவை எப்படி அளவிடுவாங்க? ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மத்திய அரசோட ஊழியர்கள் வந்து சர்வே எடுப்பாங்க. இப்போ சர்வே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கெலாம் வருவாங்க. வந்து உங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்கா, சொந்த வீடா வாடகை வீடா, இந்த வீட்டில் வந்து குழந்தைங்க 5 வயசுக்குள்ளே ஏதாவது இறந்துருக்கா, இல்லை குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்குற வயசு வந்தும் யாரையா சேர்க்காமல் இருக்கீங்களா, அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்குது, நீங்கள் குடிநீர் வந்து என்ன குடிநீர் பயன்படுத்துகிறீங்க, உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா, உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இருக்கா, தரை வந்து சாதாரண தரையா கிரானைட் தரையா, இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் கேட்பாங்க இல்லையா. இந்த டேட்டா எதுக்காக அப்படின்னா இந்த என்எஃப்ஹெச்எஸ் டேட்டாவுக்காக தான். இந்த என்எஃப்ஹெச்எஸ் தான் எம்பிஐ டேட்டா வெளியிடுறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த என்எஃப்ஹெச்எஸ் அப்படிங்கிறது சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம், இந்த 3லேயுமே இருக்க பற்றாக்குறையை அளவிடு. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம வீட்டில் மின்சாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் ஒவ்வொன்றுக்கு வெயிட்டேஜ் வந்து 1/18. இந்த 1/18 மார்க்கை அடிச்சிருவாங்க. சரியா? வீட்டின் தரை அப்படிங்கிறது சிமெண்ட் தரையா இல்லை கிரானைட்டா டைல்ஸா, இதை பொறுத்து மார்க் போடுவாங்க. குடிநீர் என்ன குடிநீர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. ஆக மொத்தம் இந்த 3 பரிமாணங்கள் 10 இண்டிகேட்டர்ஸில் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இல்லையோ அதை வச்சு இந்த எம்பிஐ டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இஎன்டிபி அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணது ஹெல்த்து, எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், சைல்டு மோர்டாலிட்டி, எஜுகேஷனில் இயர் ஆஃப் ஸ்கூலிங், ஸ்கூல் அட்டண்டன்ஸ், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸில் குக்கிங் ஃபியூவல், சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஹவுசிங் அண்ட் அசெட்ஸ். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் நமக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் கேட்கவே மாட்டான். கேட்டால் இந்த டைமென்ஷன்ஸ் மட்டும் தான் கேட்பான். இதுலேயும் ஒரு பெனிஃபிட் என்ன, ஹெச்டிஐக்கும் இதே டைமென்ஷன் தான், எம்பிஐக்கும் இதே டைமென்ஷன் தான், ஜிடிஐக்கும் இதே டைமென்ஷன் தான். கரெக்டா? இப்போ டைமென்ஷன் பாருங்க, ஹெச்டிஐக்கும் இதே டைமென்ஷன் தானே, எம்பிஐக்கும் இதே டைமென்ஷன் தானே, ஜிடிஐக்கும் இதே டைமென்ஷன் தானே, ஐஹெச்டிஐக்கும் இதே டைமென்ஷன் தானே. அதனால டைமென்ஷன்ஸ் இதில் பிரச்சனையே இல்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அடுத்து இது வந்து 2023க்கான
எம்பிஐ டேட்டா, அதாவது ஹச்டி ரிப்போர்ட் 2025 வந்துச்சு இல்லையா, ரீசன்ட் ரிப்போர்ட், அதில் இருக்க எம்பிஐ டேட்டா இதுதான். இதில் நல்லா பாருங்க, இப்போ இந்தியாவுக்கான எம்பிஐ மதிப்பு எதை பேஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க, 2019-21 சர்வே இருக்கா. இது என்ன சர்வே, நான் இப்போ தானே சொன்னேன், NFHS 5 இந்த சர்வேயின் படி வெளியிட்டது. இப்போ இந்தியாவோட எம்பிஐ வேல்யூ என்ன அப்படின்னா 0.069 0.069 இதுதான் இந்தியாவோட எம்பிஐ வேல்யூ. சரி, இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இதை பார்க்கணும்ல. இப்போ இந்த எம்பிஐ டேட்டா அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டிற்கும் இல்லை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ரெண்டு விஷயத்தை மெஷர் பண்ணும். ஒன்று என்ன அப்படின்னா வறுமையின் நிகழ்வு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வறுமையின் தீவிரம். சரியா, இப்போ வறுமை நிகழ்வுனா வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள், வறுமையின் தீவிரம் அப்படின்னா அவங்க எவ்வளவு தீவிரமாக வறுமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு எம்பிஐ டேட்டாலையும் இந்த ரெண்டு வேல்யூ நம்ம பார்க்கலாம், 2% பார்க்கலாம். இப்போ இந்த வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னா ஒரு ஊரில் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் 40 பேர் வறுமையில் இருக்கிறான் அப்படின்னா இந்த வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு, 40%. கரெக்டா? இப்போ இங்கே பர்சன்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, இது இப்படி தான் வந்துச்சு. ஒரு ஊரில் 100 பேர் இருக்கிறாங்க, 40 பேர் வறுமையில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் 40 பேர்னா 40%. இது ஒன்று. ரெண்டாவது, வறுமையின் தீவிரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 40 பேர் வறுமையில் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட வறுமை எத்தனை சதவீதம் இருக்கு, ஒரு 10% வறுமை, 20% வறுமை, 30% வறுமை. அப்போ வறுமையின் தீவிரமும் வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்களும் நமக்கு எம்பிஐ டேட்டால கொடுப்பாங்க. சரியா, இப்போ நம்ம இந்த பார்த்தோம்ல 0.069 அப்படிங்கிற மதிப்பு, இது எப்படி வருது அப்படின்னா இந்த வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, இவங்களையும் வறுமையின் தீவிரம் இருக்குல்ல இந்த வேல்யூவையும் பெருக்கும் போது கிடைக்கிற மதிப்பு. ஸோ வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் H, வறுமையின் தீவிரம் A, இந்த ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிஐ மதிப்பு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க 16.4% இதை போட்டிருக்கேனா, 42% இதை போட்டிருக்கேனா, ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 0.0688 ஒரு மதிப்பு வரும். இது அப்ராக்சிமேஷன் பண்ணோம்னா 0.069. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்தியாவில் வறுமை எம்பிஐ மதிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு, 0.069. இப்போ நம்ம ஒரு 3 டைமென்ஷன் பார்த்தோம்ல, ஒவ்வொரு டைமென்ஷனும் வறுமைக்கு எவ்வளோ பங்களிப்பு செய்யுதுன்னா சுகாதாரம் 32.2%, கல்வி 28.2%, வாழ்க்கை தரம் 39.7%. இப்போ இந்த தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு அப்படிங்கிறது நமக்கு நிதி ஆயோக் வெளியிடுது. ஓகேங்களா? இப்போ இதுவரைக்கும் நமக்கு பார்த்தது என்ன, இந்த 0.069 பார்த்தது என்ன அப்படின்னா UNDP வெளியிட்டது. சரியா, UNDP-யா இருக்கட்டும், நிதி ஆயோக்கா இருக்கட்டும், இப்போ UNDP ஒரு எம்பிஐ டேட்டா வெளியிடும், அதில் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வெளியிடும், இந்தியாவுக்கும் சேர்த்து வெளியிடும். இந்தியாவுக்குன்னு பெக்யூலியராக வெளியிடுறது யாருன்னா நிதி ஆயோக். சரியா, இப்போ நிதி ஆயோக் வெளியிடும் போது இந்தியாவுக்கு டேட்டா வெளியிடுவாங்க, தமிழ்நாட்டுக்கும் டேட்டா வெளியிடுவாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், சார் UNDP நிதி ஆயோக் ரெண்டு அமைப்பு எடுத்துக்கோங்க, UNDP நிதி ஆயோக், இந்த ரெண்டுமே இந்தியாவுக்கான எம்பிஐ வெளியிடுதுன்னு சொன்னீங்க. இந்த எம்பிஐ NFHS 5 படி தான் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தா UNDP வெளியிடுற மதிப்பும் நிதி ஆயோக் வெளியிடுற மதிப்பும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். தட் மீன்ஸ் அந்த 0.069 அப்படிங்கிறது UNDP வெளியிட்டாலும் அதான் வரணும், நிதி ஆயோக் வெளியிட்டாலும் அதான் வரணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா UNDP வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் 10 இண்டிகேட்டர். சரியா, ஆனால் நிதி ஆயோக் வெளியிடும் போது 3 டைமென்ஷன் 12 இண்டிகேட்டர். ஸோ எங்களுக்கு இண்டிகேட்டர் சேஞ்ச் ஆகிறதுனால வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், டவுட்டை முதலே சொல்லிடுறேன். இங்கே இண்டிகேட்டர் சேஞ்ச் ஆகிறதுனால இங்கே 12 இண்டிகேட்டர் நிதி ஆயோக் படி, UNDP படி பார்த்தீங்கன்னா 10 இண்டிகேட்டர் தான். அப்போ 2 இண்டிகேட்டர் நமக்கு ஆட் ஆகுது இல்லை, அப்போ வேல்யூஸ் மாறும்ல. தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொன்று க்ளூ சொல்கிறேன், இல்லை இன்னொன்று நீங்கள் மார்க் இழக்கிற இடம் கேட்குறேன். வெறுமனே எம்பிஐன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இது UNDP ரிலீஸ் பண்ணுறது. சரியா, நேஷனல் மல்டி டைமென்ஷனலி பாவர்ட்டி இண்டெக்ஸ் NMPIன்னு கொடுத்தாங்கன்னா இது நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணுறது. இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ரெண்டுக்குமே மதிப்பு ஒன்று போல வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு மதிப்பு வேற, இதுக்கு மதிப்பு வேற அப்படிங்கிறப்ப மதிப்பை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் மாறும்ல, அப்போ உங்களுக்கு ஆன்சரும் மாறும்ல, அதுக்காக சொல்கிறேன். தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு நிதி ஆயோக் வெளியிட்டது மற்றும் அதன் மதிப்புகள் வறுமையின் நிகழ்வு அல்லது வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள்,
மற்றும் வறுமையின் தீவிரம் ஆகியவற்றை பெருக்குவதன் மூலம் பெறப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் MPA டேட்டா ஈக்குவல் டு H/A. இந்த H அப்படிங்கிறது எத்தனை பேர் வறுமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த A அப்படிங்கிறது அவங்க கிட்ட வறுமை எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2015-16 மற்றும் 2019-21 அதாவது NFHS 4 சரியா, இது 2015-16 வந்துச்சு. 2019-21 NFHS 5 வந்துச்சா. இந்த ரெண்டுக்கு நடுவில் அதாவது NFHS 4 டேட்டாவுக்கும் NFHS 5 டேட்டாவுக்கும் நடுவில் இந்தியாவில் 13.5 கோடி மக்கள் வறுமையிலிருந்து வெளியேறி இருக்கிறாங்க அப்படின்னு நிதி ஆயோகோட அஃபீஷியல் டேட்டா சொல்லுது. இப்போ இந்தியாவோட MPI அதாவது தட் மீன்ஸ் நேஷனல் MPI யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா, நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து NFHS 5 அடிப்படையில் வறுமை நிகழ்வு அல்லது வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் 14.96%. அதாவது வறுமையினால் 14.96%னா என்ன அர்த்தம்? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன், 10,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இதில் 14.96% எவ்வளோன்னு பாருங்கள் சரியா. இப்போ இப்படி வச்சுக்கோங்க, இல்லைனா இந்தியாவில் 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 14.96 மக்கள் வந்து வறுமையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னா 1496 பேர் வறுமையில் இருக்கான் இந்தியாவில். இதுதான் இதை குறிப்பிடுது. வறுமையின் தீவிரம் என்ன அப்படின்னா 44.39%. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா MPA வேல்யூ கிடைக்குமா? அப்போ MPA வேல்யூ என்ன அப்படின்னா 0.066. இது வந்து நேஷனல் MPAயோட வேல்யூ, தட் மீன்ஸ் நிதி ஆயோக் வெளியிட்டது. ஓகேங்களா? இதையே UNDP வெளியிட்டாங்கல்ல, UNDP அதில் MPA வேல்யூ எவ்வளோ கிடைச்சது? 0.069. இங்கே 0.066, இங்கே 0.069. இந்த வேறுபாடு தான் சொன்னேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 இண்டிகேட்டர், இது வந்து 10 இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேல்யூ ஏன் மாறுதுன்னா அதுக்கு தான் சொன்னேன். நிதி ஆயோக் வந்து 12 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாங்க, UNDP ப்ளஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் 10 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2015-16, 19-21க்கு கம்பேரிசன் நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 2015-16 இந்தியாவோட MPA மதிப்பு 0.117. 2019-21 இந்தியாவோட MPA மதிப்பு 0.066. இதை வச்சு தான் நமக்கு வந்து சரி, இது வந்து NFHS மதிப்பு, இதை வச்சு தான் நமக்கு MPA மதிப்பும் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து ஸ்டேட் வைஸ் MPA இண்டெக்ஸ் 2023. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வறுமை அதிகமாக இருக்குது, வறுமை கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இங்கே பர்சன்டேஜில் போட்டிருக்கீங்க, இங்கே வேல்யூவாக போட்டிருக்கீங்களே, அப்போ இந்த டேபிளர் காலம் எதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்னா வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களா H, இதை பேஸ் பண்ணி இந்த டேபிளர் காலம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தியாவில் வறுமை அதிகமான மாநிலம் எது, வறுமை குறைந்த மாநிலம் எது அப்படிங்கிறது வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களா H, அவங்கள வச்சு தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள், வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள். இப்போ எப்படி எடுத்துக்கோங்க, வறுமை கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேரளா. ஓகேங்களா? ஸோ கேரளாவில் 0.55%. ரெண்டாவது கம்மியாக இருக்கிறது கோவா, மூணாவது கம்மியாக இருக்கிறது தமிழ்நாடு 2.20%. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா 10,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா 220 பேர் வறுமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கேரளாவில் 10,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 55 பேர் வறுமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வறுமை குறைவான மாநிலங்கள் நிதி ஆயோக் படி கேட்டாங்கன்னா கேரளா முதல்ல, கோவா ரெண்டாவது, தமிழ்நாடு மூணாவது. வறுமை அதிகமான மாநிலங்களில் பீகார் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 33.76% மக்கள், 10,000 பேரில் 3,376 பேர் வறுமையில் இருக்கான். ரெண்டாவது வறுமை அதிகமாக இருக்கிறது ஜார்க்கண்ட், மூணாவது வறுமை அதிகமாக இருக்கிறது மேகாலயா. நான் தான் 1, 2, 3 கீழே 28, 27, 26 அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன். சரியா? அப்போ இது வந்து மாநிலங்களுக்கு வறுமையோட வரிசை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி கொடுத்துருக்கோம். இப்போ தமிழ்நாட்டோட MPA டேட்டா யார் ரிலீஸ் பண்ணுறா? நிதி ஆயோக். சரியா? நிதி ஆயோக். இப்போ தமிழ்நாட்டோட MPA டேட்டா நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி தமிழ்நாட்டில் வறுமை நிகழ்வு அப்படிங்கிறது 2.20%. இப்போ தானே இங்கே பார்த்தோம் 2.20% அப்படின்ட்டு. ஓகே, இப்போ 2.20%னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் 10,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 220 பேர் வறுமையில் இருக்கான்னு அர்த்தம். தட் மீன்ஸ் 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா 2.20 பேர் வறுமையில் இருக்காங்க. 1000 பேர்னா 22 பேர் வறுமையில் இருக்காங்க.
10,000 பேர்னா 220 பேர் வறுமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். வறுமையின் தீவிரம் பாருங்க 38.70%. 50% கீழே தான் வறுமையின் தீவிரம் இருக்கு. இந்த ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா எம்பி வேல்யூ கிடைக்குமா? தமிழ்நாட்டோட எம்பி மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? 0.009. இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இது கேட்பான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டேட்டா கேட்பான். வறுமையில் முதல் 2வது 3வது வறுமை கம்மியான மாநிலங்கள் எது, வறுமை அதிகமான மாநிலங்கள் எது, தமிழ்நாட்டில் வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னு கூட கேட்பாங்க. அப்போ எம்பிஏ மதிப்பு என்ன அப்படின்னா 0.009. தமிழ்நாட்டில் வறுமை அதிகமாக இருக்கிற மாவட்டம், குறைவாக இருக்கிற மாவட்டம். வறுமை குறைவாக இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி முதல்ல, 2வது கோயம்புத்தூர், 3வது சென்னை. சரியா? அப்போ வறுமை கம்மியாக இருக்கிறது கன்னியாகுமரி முதல்ல, கோயம்புத்தூர் 2வது, சென்னை 3வது. வறுமை அதிகமாக இருக்கிற மாவட்டம் புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் திண்டுக்கல், அதுக்கப்புறம் சிவகங்கை. இது நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ண பல்பரிமாண வறுமை குறியீட்டில் மாவட்ட வாரியான வறுமை தமிழ்நாட்டுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 67 பேர் வறுமையில் இருக்கிறான்னு அர்த்தம். 10,000 பேரில் கிட்டத்தட்ட 67 பேர் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி வறுமையில் இருக்காங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 96 பேர், சென்னையில் பார்த்தீங்கன்னா 103 பேர். அதே நீங்கள் புதுக்கோட்டையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 463 பேர் வறுமையில் இருக்கிறான்னு அர்த்தம். ஸோ அப்போ வறுமை அதிகமாக இருக்கிறது புதுக்கோட்டை, கம்மியாக இருக்கிறது கன்னியாகுமரி. ஓகேங்களா? எஸ், இப்போ வரைக்கும் நம்ம இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லி கொடுத்துட்டுங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எம்பிஏ டேட்டா. இந்த எம்பிஏ டேட்டா அப்படிங்கிறது 2010 ரிலீஸ் பண்ணுறாங்க. இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா யுஎன்டிபியும் ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன், 10 இண்டிகேட்டர். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம். ஓகேங்களா? இப்போ இது இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.069. இது யார்? யுஎன்டிபி ரிலீஸ் பண்ணுறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, NMPA. இது யார் ரிலீஸ் பண்ணுறா? நிதி ஆயோக். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 டைமென்ஷன், 12 இண்டிகேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் வேல்யூ என்ன அப்படின்னா 0.066. ஓகேங்களா? இப்போ இதில் உங்களுக்கு வறுமை கம்மியாக இருக்குது அப்படின்னா கேரளா, கோவா, தமிழ்நாடு. கேரளா, கோவா, தமிழ்நாடு. வறுமை அதிகமாக இருக்கிறது பீகார். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எம்பிஐ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட எம்பிஐ வேல்யூ என்ன? 0.009. கரெக்டா? அதானே இங்கே எழுதியிருந்தேன். பாருங்க 0.009. இதில் வறுமை கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறது கன்னியாகுமரி, அதிகமாக இருக்கிறது புதுக்கோட்டை. கன்னியாகுமரி, அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை. இவ்வளோதான் இதில் நம்ம பேசுனது. ஓகேங்களா? இந்த டேட்டா ப்ரிலிம்ஸ்லேயும் முக்கியம், மெயின்ஸ்லேயும் முக்கியம். ஸோ அதனால் இந்த டேட்டாவை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போக நான் உங்களுக்கு என்னென்ன டேட்டா இன்னும் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டேட்டா நடத்தி கொடுக்குறேன்? IHDI நடத்தி கொடுக்குறேன், GDI நடத்தி கொடுப்பேன், GII நடத்தி கொடுப்பேன், PHDI நடத்தி கொடுப்பேன். சரியா? ஆல்மோஸ்ட் HDIயில் என்னென்ன டேட்டா வருமோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ரெக்கார்டட் வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்மளுடைய பாங்கன் GS பேட்ச். யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, INM, சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து கொடுத்துருவோம். 2222 ரூபாய். நுண்ணுரை ஜென்ரல் தமிழ் பேட்ச் 1600. 2 பேட்சும் சேர்ந்து வாங்கினீங்க அப்படின்னா 2999 ரூபா. நீங்கள் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் காலாக் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க. 9597186557. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.